ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் காய்ச்சி இருக்கு அதெல்லாம் அறுவடை செய்யலாம் வாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபுல்லாகவே அவரைக்காய், எங்கள் அம்மாவுக்கு அவரைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவரைக்காய் என்னென்ன இருக்கோ எல்லாமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து செடி அவரைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி கிடையாது. நம்ம கொடி நம்ம மாடி தோட்டத்தில் 5-6 இடத்துல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து செடி, அதுக்கப்புறம் நம்ம போட்டு நல்லா வளர்ந்து பூ எல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை இந்த செடியிலேருந்து. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கூடையிலே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே ரொம்பிடுச்சு. ஸோ நம்ம அவரை கொடியெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் அவரைக்காய் வந்து நம்ம அதுலேருந்து அறுவடை செய்யும் போதே கொடி கொஞ்சம் காயுது. இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக செடி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த டைமில் பிஞ்சு இருக்கிறது எல்லாம் இப்போ ஓரளவுக்கு காயாயிருச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த அவரைக்காய் வந்து அறுவடை செஞ்சுட்டு பிறகு அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு இப்போ புது செடி தான் நம்ம போடணும். பாருங்கள், இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காயுது. ஏன்னா இலையெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த செடியிலேருந்தே நம்ம கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலேயே அவரைக்காய் வந்து நம்ம பறிச்சிருக்கோம். ஸோ நல்லா காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துது. ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பிடுச்சு. அடுத்து பவுலில் தான் நம்ம இந்த கொடி அவரைக்காய் எல்லாம் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், செடியெல்லாம் நல்லா காஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ பூக்களும் பிஞ்சுக்களும் இல்லை. இருந்த பிஞ்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காய் வந்து நீட் அவரைக்காவும் இருக்குது, அப்புறம் கோழி அவரைக்காவும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4-5 ரகமான அவரைக்காய் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு மேலேயே நம்மளுக்கு அவரைக்காய் கிடைச்சிடுச்சு. ஸோ அது வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் நம்ம அறுவடை செய்ய போகிறோம். ஸோ பச்சை கலர் கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை செஞ்சால் எண்ணெய் கத்திரிக்காய் தான் செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து 4 பச்சை கலர் கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ குட்டையாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஆர்கானிக்காக இந்த செடியெல்லாம் நம்ம வளர்க்குறோம். ஸோ எந்த மருந்தோ அதுவும் எதுவுமே இல்லாத நம்ம உரம் போட்டு நம்ம நல்லா வளர்த்து நம்ம இதுலேருந்து பறித்து சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு வெள்ளை கத்திரிக்காய் ஒன்று தான் காய்ச்சிருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 ரகம் கத்திரிக்காய் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரகம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. அதில் ஒரு 2 காய், இதில் ஒரு 3 காய், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செடியிலையும் நம்ம தேடி நம்ம கத்திரிக்காய் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த பவுலில் இருக்கிற கத்திரிக்காய் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கத்திரிக்காய், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கத்திரிக்காய். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயும் நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா பிரைட்டான கலரு. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காயில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பச்சை கலர் கத்திரிக்காயும் இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காயும் ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய. ஸோ நல்ல காய், அதுவும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிட்டத்தட்ட அதுவும் 1 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சமையல் எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்வேன். ஸோ பாருங்கள், இது வேறு ரகம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து தான் நிறைய கத்திரிக்காய் நம்ம 1.5 கிலோ கிட்டத்தட்ட பறித்தோம். ஸோ இப்போ அதில் 2 காய் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடியே கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு செடியில் ஒரு காயோ இல்லை ஒரு பூவோ வரும்போது அது பறித்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீலே வேறங்க. ஸோ பாருங்கள், ஒரு கூடை ரொம்பிடுச்சு. அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க இந்த கத்திரிக்காய். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பியாச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ பச்சை மிளகாவும் நம்ம ஒரு 4-5 பறிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நல்லா காஞ்சி செடியில் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். சரி, காஞ்ச மிளகாவா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பச்சை மிளகாவும் அதாவது காஞ்ச மிளகாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சிடலாம். அதே மாதிரி சிலது வந்து நல்லா பழுத்து இருக்குது. ஏன்னா இது பறித்து நம்ம சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் விட வேண்டாம் செடியில் அப்படின்ட்டு எல்லா காஞ்ச மிளகாவும் அதே மாதிரி பழுத்த பச்சை மிளகாவும் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து காஷ்மீர் மிளகா பாருங்கள், காய விட்டு அப்படியே செடியிலேயே. ஸோ அந்த மிளகா தான் இது. ஸோ ஒவ்வொரு மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக செம்மையாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த செடியிலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. அப்புறம் இது வந்து குட்டை குட்டையாக இருக்குது இந்த பச்சை மிளகா. ஸோ இதுலேயும் நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மிளகா செடியில் நம்ம கையை வச்சாவே அந்த காரம் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்குதுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பறிச்சாச்சு. ஏன்னா பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அந்த செடியில் அப்படியே விட்டுடலாம். ஸோ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா வேறு செடியிலேருந்து பறிச்சிட்டோம். ஏன்னா நிறைய தொட்டியில் பச்சை மிளகா அம்மா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் காரம் அந்த மாதிரி நிறைய டைப்பும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேவை இல்லையா, அதனால் சும்மா ஒரு கொத்து அப்படியே ஒரு 3 இலை வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டேன். ஸோ கருவேப்பிலை ஸ்மெல்லே வேறு தாங்க. ஸோ நல்ல பழுத்த ஒரு என்னது அது சொல்லுவாங்க, பாவக்காய் இருந்தது. ஸோ அதுலேருந்து சீட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் அதுவும் பறிச்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இதுதான். அப்புறம் பூக்கள் வந்து நல்லா அதாவது காய்ச்சி இருக்கு. ஸோ நிறைய வாடி போயிடுச்சு. நம்ம நிறைய அறுவடை இதுலேருந்து செஞ்சு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களும் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கட் பண்ணும்போது அந்த சவுண்டு இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. டக் 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 அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சவுண்டுக்கும் இந்த கத்திரி சவுண்டுக்கும் நிறைய பூக்கள் வாடி போயிடுச்சு. செம்மையாக வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பூக்கள் செடியில் தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே பஞ்சாக இருக்குது, அப்படியே நல்லாவே. அருமை போட்டு சவுண்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சு. ஸோ மொட்டுக்கள் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் திருப்பி வந்து பூக்கள் எல்லாம் பூத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் திருப்பி வந்து நம்ம அறுவடை செய்யணும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன செடிங்க நீங்களும் வீட்டில் ஆரம்பிங்க, அந்த சந்தோஷமே வேறையாக இருக்கும். ஸோ ஹாப்பி கார்டனிங்.